சிவாய நம. நேற்றைய பதிவோட இறுதியில் நம்ம பார்த்துருந்தோம், பிரணவ மந்திரமும் பஞ்சாட்சரமும் ஒன்று தான் அப்படின்னு திருமூலர் பாடல் ஒன்று குறிப்பிட்டிருந்தேன். அதை இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன், விருப்பம் இருக்கிறவங்க அதை படித்து பாருங்கள். இன்றைக்கி பாடலை போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிரணவ மந்திரத்தோட பொருள் நம்ம நேற்று பார்த்தோம், அது நமக்கு தெரிஞ்சிடுச்சுங்கிறதுனால உடனே நமக்கு மிராக்கிள் ஏதாவது நடக்குமா அப்படின்னா நடக்காது. இப்போ ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு ஃபிசிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. மாஸ்னா என்ன, ஸ்பீடுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு பேசிக்ஸ் தான் தெரியும். அதை பேசிக் தெரிஞ்சதுனாலே ஒருத்தவங்க ஃபிசிக்ஸில் வல்லுநர்கள் ஆகிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி பிரணவத்துக்கு பஞ்சாட்சரத்துக்கெல்லாம் திருமூலர் ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாங்க நமக்கு. அகாரமாகிய சிவத்தோட தன்மையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பிறவி கூட நமக்கு பத்தாது. இன்னும் நமக்கு எத்தனை பிறவி எடுத்தால் கூட அது புரிய முடியுமான்னு தெரியல. நம்ம கேட்டிருப்போம், ஒரு கதை கேட்டிருப்போம், அடிமுடி காண முடியாத ஈசன்னு. பிரம்மாவும் திருமாலும் இறைவனோடைய அடியவும் முடிவும் தேடி போயிட்டு கடைசி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இறைவனர்களாலே கடவுளர்களாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சிக்க முடியுமான்னா அது தெரியல. நம்ம இந்த பிரணவ பொருளை நமக்கு திருமூலர் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம ஒரு அடிப்படையாக வச்சு இறை தேடுதலை நம்ம ஆரம்பிக்கணும். சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ இந்த இறைவனோட பிரம்மாண்டத்தை நம்ம உணர்ந்து சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இந்த 36 தத்துவங்கள்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு இறை அருள் கிடைக்கணுன்னா இந்த தத்துவங்களுக்கெல்லாம் நமக்கு பொருள் தெரிஞ்சாதான் கிடைக்கணுமா, நமக்கு இறை அருள் கிடைக்குமான்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த தத்துவங்கள்லாம் ஒருத்தவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்களுக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது திருமூலர் மாதிரியான மகான்கள் அவங்களோட ஞானத்தால் உணர்ந்த விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம உயிர் எப்படி தோன்றுச்சு, உயிர் எதனால் தோன்றுச்சு அப்படின்னு அவங்களோட ஞானத்தில் உணர்ந்த விஷயத்தை அவங்க எவ்வளோ தவம் பண்ணி இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ நமக்கு எளிமையாக சொல்கிறப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை விட்டுறலாம், இதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இன்றைக்கான பாடலுக்கு நம்ம போகலாம். பாடல் தந்திரம் 3ல் பாடல் 880. விடாத மனம் பவனத்தோடு மேவி நடாவு சிவசங்கின் நாதம் கொழுவி கடா விடா ஐம்புலன் கட்டுண்ணும் வீடு படாதன இன்பம் பருகார் அமுதே. இந்த பாடலில் என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஐம்புலன்கள் வழியாக மனசு அலைபாய்ந்து கொண்டே தான் இருக்கும். கண் ஒரு பொருளை பார்க்குதுன்னா உடனே மனசு உடனே அங்கே போயிடும். காதில் ஒரு சினிமா பாட்டு கேட்குதுன்னா நமக்கு உடனே அந்த சீன் மொத்தமும் யார் ஹீரோ ஹீரோயின் அந்த ஃபுல் சீனும் நம்ம மனசுக்குள்ளே தோன்றிடும். இது மாதிரி அலைப்பாஞ்சிட்டே இருக்கிற மனசை நம்ம யோக சாதனைகள் மூலமாக கட்டுப்படுத்தி அதை உள்முகமாக திறப்புறப்போ நமக்கு இறைவனோட நாதம், அந்த ஓம்ங்கிற சத்தம் உள்ளுணர்வில் கேட்கும். அப்படி கேட்குறப்போ இந்த புலன்கள் எல்லாம் தன்னை போலவே அதுவும் அடங்கிட்டு நமக்கு அதுக்கு பிறகு ஒரு சிவகாதி கிடைக்கும். நம்ம ஒரு பேரின்பம் நமக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு ஒரு நாள் செஞ்சோம் உடனே அப்படிலாம் நடக்காது. நமக்கு இதுக்கெல்லாம் கடினமான பயிற்சிகள் தேவை. தொடர்ச்சியாக நம்ம யோக சாதனைகளில் நம்ம ஈடுபடணும். இந்த முதல்ல ஆரம்பத்தில் யோகம் பண்ணுறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதுக்கு பத்ரிஜி சொல்லுவாங்க, நமக்கு தெரியும் மனமும் மூச்சும் ஒன்றோட ஒன்று ரொம்ப நெருங்கிய தொடர்புடையதுன்னு. அதனால் ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக விடுற மூச்சை நம்ம கவனித்தாலே நம்ம மனம் அடங்குறதை நம்மளால் உணர முடியும். பத்ரிஜி அவங்களோட வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒன்று தான் அவங்க சொல்லுவாங்க, மூச்சை கவனிங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. எவ்வளோ நேரம் கவனிக்கணும், உனக்கு 20 வயசா, 20 நிமிஷம் நீ தியானம் பண்ணால் போதும், 20 நிமிஷம் மூச்சை கவனித்தா போதும். மூச்சை கவனிக்கிறப்பையும் மனசு அலைப்பாய தான் செய்யும். பரவாயில்ல, நம்ம திரும்ப அதை அங்கேருந்து கூட்டிகிட்டு திரும்ப நம்ம மூச்சில் கவனித்து ஒரு குறைஞ்ச நேரம் நம்ம பயிற்சி செஞ்சாலே போதும். நமக்கு தொடர்ச்சியாக பண்ணுறப்போ நமக்கு நிறைய பலன்கள் நீங்களே உங்களால் உணர முடியும். முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நம்ம. நன்றி.